இந்த வீடியோல நம்ம மகர ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மேச ராசியிலிருந்து தனுசு வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். யாராவது அந்த வீடியோ என்ன பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோவும் அவங்கவுங்க ராசிக்கானது பார்த்துக்கோங்க. இந்த ராசியில மகர ராசிக்கான ஸ்பெஷல் எண்கள் தான் நம்ம பார்க்க போறோம். வணக்கம். நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனி வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம மகர ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மேச ராசியிலிருந்து தனுசு வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். யாராவது அந்த வீடியோ என்ன பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோவும் அவங்கவுங்க ராசிக்கானது பார்த்துக்கோங்க. இந்த ராசியில மகர ராசிக்கான ஸ்பெஷல் எண்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல மகர ராசிக்காரங்களோட ஸ்பெஷலும் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மகர ராசிக்காரங்களோட ஸ்பெஷல். இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி பகவான். இங்க பாருங்க, நவ கிரகங்கள நீதி நேர்மை அதிகமா யார் கடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சனி பகவான் தான். சரிங்களா? இந்த மறைஞ்சிருந்து அடிக்கிறது அப்படிலாம் அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது சனி பகவான் தான். சரிங்களா? சரி, இந்த மகர ராசியில என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த மகர ராசியில சூரியனோட உத்திராட நட்சத்திரம், சந்திரனோட திருவோண நட்சத்திரம், செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம். சரிங்களா? இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த மகர ராசியில இருக்கு. இது சனி பகவானோட வீடும் வேற. சரிங்களா? சரி, இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் நீங்க பிறந்திருந்தாலும் மகர ராசி தான். சரிங்களா? இங்க சொல்லக்கூடிய எண்கள்ல யார் வேணா பயன்படுத்தலாம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. பொதுவா இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்கள் தான் இது எல்லாமே. சரிங்களா? இந்த மகர ராசிக்காரங்களோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொடுக்குற வேலைய கரெக்டா செய்வாங்க. அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அந்த பொறுப்பை இவங்கள மாதிரி சரியா செய்யறதுக்கு ஆளே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மகர ராசிக்காரங்க அப்படிங்கிறது உங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்பி இந்தப்பா இந்த வேலையை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி நீ முடிச்சு கொடு முன்னாடி இருந்து சொல்லிட்டா போதும், பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூரேட்டா முடிச்சு தருவாங்க. அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய ஆளு இந்த மகர ராசி. சரிங்களா? அதே நேரத்துல அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் ஓடி போய் உதவுறதுலயும் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவதுங்க, அடுத்தவங்களோட குறையெல்லாம் சுட்டி காட்டி பேசுவாங்க. அவன் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம இதை கொடுத்து உதவுவோம். அப்படி உதவக்கூடிய உயர்ந்த குணம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தாங்க இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சம்பந்தப்பட்டது, காவல்துறை சம்பந்தப்பட்டது, காவல் சம்பந்தப்பட்டது, இந்த காக்கி சீருடை சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே அதிகமா இந்த மகர ராசியில எதனா ஒரு கிரகம் இருந்து அப்படின்னாதான் அவங்களால அப்படி வரவே முடியும். சரிங்களா? இன்னொன்னு மகர ராசிக்காரங்க அந்த மாதிரி அடுத்தவங்களை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளாவும் இருப்பாங்க. சரி, இந்த மகர ராசிக்கு சிறப்பு எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 74. இந்த 74 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். அதே நேரத்துல கணவன் மனைவியோட சேர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஊருக்குள்ள ஒரு ஃபேமஸும் ஆயிடுவாங்க. அதே நேரத்துல எல்லாத்துக்குமே பணம் காசோட அருமையும் தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைகளுக்கு பணத்தோட அருமையே தெரியாது. நிறைய வீட்டுல நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தை எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட விடணும், அந்த கஷ்டம் தெரியாம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வளர்த்துட்டு கடைசியில பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் திட்டுவாங்க, உனக்கு பணத்தோட கஷ்டமே தெரியலடா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உன்னை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதோட அருமையே தெரியாது. ஆனா இவங்க பணத்தோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அந்த குழந்தைங்க பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அது தேவையில்லாத செலவே பண்ணாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இந்த 74 சம்பந்தப்பட்டாச்சுன்னு சொன்னாலே வெட்டி செலவு பண்ண மாட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கமும் இவங்களுக்கு வரும். அதே நேரத்தில் ஊருக்குள்ள மதிப்பு மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும். பல லட்ச ரூபாய் சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த 74ல இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த ராசியில சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே நீங்க மொபைல் நம்பர்ல பயன்படுத்தலாம், வண்டி நம்பர்ல பயன்படுத்தலாம், 2 வீலர் நம்பர்ல பயன்படுத்தலாம், போன்ல பாஸ்வேர்டாவும் பயன்படுத்தலாம், ஏடிஎம் பின் நம்பராகவும் பயன்படுத்தலாம். உங்க விருப்பம் தான். இல்ல இத்தனை தடவை இத்தனை டைம் எழுதினீங்கனாலும் ஓகே தான். சரிங்களா? உதாரணத்துக்கு இது 74ங்கிறது 74 தடவை 74 நாளைக்கு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய எண்களை எப்படி நீங்க பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு நன்மை தான். இல்ல ஒரு மந்திரம் மாதிரி நீங்க ஜெபிச்சீங்கனாலும் உங்களுக்கு நல்லதாங்க நடக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இருக்கிறதுல எளிமையான மந்திரம் எப்படிங்க, இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம்,
பவர்ஃபுல் மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராம மந்திரம் தான். நீங்க கண்ணை மூடி உட்காந்து ராம் 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 ராம்னு நீங்க எத்தனை தடவை நீங்க சொல்றீங்களோ அத்தனை தடவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். இதுல எந்த மாற்றம் கிடையாது. இங்க ராம மந்திரம் சொல்றவங்க சிரஞ்சீவியா வாழ்வாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அனுமர் இருக்காருலங்க, அவரு ராம மந்திரம் சொல்லி யுக யுகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவரை போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு ஒரு பாட்டே இருக்குங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப யாராவது நம்ம நினைக்கிறோமா, பேசுறோமா? இன்னும் நம்ம யார் பத்தி எல்லாம் பேசுறோமோ அவங்க எல்லாமே உயிரோட இருக்காங்க. அவங்க ஆன்மாலாம் எப்போ நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கும். மக்களுக்காக வாழ்றவங்க எப்பவுமே மக்களோட தாங்க இருப்பாங்க. சரிங்களா? சரி, அதெல்லாம் பேசணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கதையாயிடும். சரி, இந்த 74 அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு எண். அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 90 90. பாருங்க, இந்த நம்பர் வந்துங்க யாரெல்லாம் ஒரு தைரியம் கம்மியா இருக்கிற மாதிரி, எனக்கு இங்க போய் நின்று பேசுறதுக்கு பயம், இந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு பயம், இப்படி எதனா செய்யறதுக்கு பயம், என்னால எல்லாம் முடியுமா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கம்மியா இருக்கிறாங்களாங்க யாரெல்லாம், அவங்க எல்லாமே இதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியங்கிறது வந்துடும். பிளஸ் இதுல ஒரு பிளஸ் இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது பயந்த சுவாபம் கொண்ட பெண்கள் இந்த 90 அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க அப்படின்னா தைரியங்கிறது தன்னை போல வந்துடும். பாருங்க, ஒரு ஆண்மை தன்மை கொடுக்கக்கூடியது. அதாவது 90 அப்படிங்கிறது செவ்வாயோட வலிமையான எண், பயங்கரமான பவர். சரிங்களா? இந்த நம்பர் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா பெண்களா இருந்தாலே நல்ல ஒரு வீரம்னு வந்துடும், தைரியம்னு வந்துடும். வீட்டுல பயந்துட்டே இருப்பாங்க ஒரு சிலர். என் புருஷன் வேலைக்கு போயிட்டான், சாயங்காலம் தான் வருவான், அது வரைக்கும் நான் என்ன பண்றது, பயமா இருக்கு, கதவை சாத்திக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் பயந்துட்டு இருக்காங்களோ, லேடிஸ் பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும், அவங்க எல்லாம் இந்த 90ங்கிறத பயன்படுத்தும் போது தைரியங்கிறது தன்னை போல வந்துடும். இன்னொன்னு, கணவன் பக்கம் அதிகமா யாரும் திரும்பி பார்க்காம இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதாவது கல்யாணம் ஆயிட்டு இல்வாழ்க்கையில புருஷன் மேல ஒரு அஃபெக்ஷன், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புல சில மாற்றங்கள்லாம் வந்துட்டு இந்த தாம்பத்தியத்துல ஒரு ஈடுபாடுங்கிறது கம்மியா இருக்கும் பெண்களுக்கு. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு இந்த எண்களை கொடுக்கும் போதும் கண்டிப்பா அந்த ஈடுபாடுங்கிறது வரும். அது வந்து குடும்பத்துல இன்னும் நல்ல ஒரு நெருக்கத்தை, அன்பை, பாசத்தை அதிகப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அது கொடுக்கும். சரிங்களா? சரி, இது வந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, வயசு பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இது தைரியத்துக்காக பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே நேரத்துல சீக்கிரமும் கல்யாணமும் ஆயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே கரெக்டா இருக்கு, மைண்ட் செட்டும் கரெக்டா இருக்கு, உடம்பும் கரெக்டா இருக்கு அப்படிங்கும் போது இந்த 90ங்கிறது பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இது வந்து திருமணம் ஆறுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம், திருமணத்துக்கு அப்புறம் பெண்களை வந்து முடிஞ்ச வரையும் தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்கள் அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்காரரு உங்ககிட்ட படுவாருன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னொன்னு, அதாவது அதுக்காக நான் வந்து கஷ்டப்படுறேன்னா அவரை அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். இருந்தாலும் உங்களை வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றதுங்க, நீங்க அவர்கிட்ட ஓகேங்க, சரிங்க, வெரி குட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்லுவீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் உருவாக்குங்கிறதுக்காண்டி தான். சரிங்களா? இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும் வீடியோல, இதுக்கு மேல சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த நம்பர் 92. சரிங்களா? இந்த 92 ஃபேமிலிக்குள்ள பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்கும். அதே நேரத்துல பணம் காசையும் சேர்த்து வைக்கும். மைண்டு நல்லா தெளிவா வேலை செய்யும். எப்படி வேலை செஞ்சா எப்படி வருமானம், என்ன பண்ணா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத மைண்டை தெளிவா யோசிக்க வைக்கும். அதே நேரத்துல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, செயல் வடிவத்தை கொடுப்பாங்க. சும்மா பேசுறது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், மலையை இதாக்கிடுவேன், இதை அதாக்கிடுவேன் எல்லாம் கதை விடுவாங்க. ஆனா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த 92 பயன்படுத்தும் போது சொல்றதுதான் செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்கங்கிற மாதிரி கரெக்டா அதை கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? அப்ப அந்த 92ங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான எண். சரிங்களா? அடுத்த நம்பர் 54. சரிங்களா? இந்த 54ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சரியான மதிப்பு மரியாதை எனக்கு ஊருக்குள்ள கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாம் இந்த நம்பரை பயன்படுத்தலாம். அதாவது இந்த 54ஆம் நம்பர் பயன்படுத்துறீங்க அப்படின்னால மதிப்பு மரியாதையும் கூட ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளேயுமே அவங்கள என்ன சொல்லுவாங்க, மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
அதாவது என் பையன் முன்னெல்லாம் இப்படி இல்லப்பா, என் பொண்ணு முன்னாடி எல்லாம் இப்படி இல்லப்பா, இப்பதான் ரொம்ப பொறுப்பா இருக்கா, கரெக்டா இருக்கா, ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறா, குடும்பத்தை நல்லா கேர் எடுத்து நடத்துறா, எல்லாத்தையுமே கரெக்டா புரிஞ்சுட்டு வாழ்க்கையை இப்பதான் கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 54ங்கிறது அவ்வளவு சிறப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு எண். அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா 64. இந்த 64ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல பேர் இருக்கும். எப்படிங்க? ஆல்ரெடி நல்ல பேர் இருக்கும். அந்த நல்ல பேரை காப்பாத்துறது பெரிய பாடா இருக்கும். எப்பா எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையை காப்பாத்துறதுதான் எனக்கு பெரிய பாடு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதை பயன்படுத்த அந்த மதிப்பு மரியாதைங்கிறத கரெக்டா காப்பாத்துவீங்க. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட இறங்கவே மாட்டீங்க. நீங்க பாருங்க, போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கீங்க ஒரு மதிப்பான இடத்துல, அதை விட்டு கீழே வந்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு மதிப்புங்கிறது டவுன் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இந்த 64ங்கிறத பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் விட்டு எப்பவும் வரவே மாட்டீங்க. அதுல அப்படியே கௌரவமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை அது கொடுத்துட்டே தான் இருக்கும். இது குடும்பத்துக்குள்ள பாருங்க, ஒரு 10 ஃபேமிலி உங்களோட வந்து பெரிய குடும்பமா இருக்குன்னு வச்சேன், உங்களுக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள. அந்த பெரிய மதிப்பு மரியாதையை எப்பவுமே கீழே இறங்கவே கூடாது. இவரை போய் பார்த்தோம்னா வேலை நடந்துடும், இவர் சொன்னா வேலை நடந்துடும் அப்படிம்பாங்க. அவங்க எல்லாமே இந்த 64 சம்பந்தப்பட்ட மனிதர்கள் தான். உங்க பேர்ல 64 டோட்டலா வந்தாலும் சரி, செம்ம. நீங்க பயன்படுத்துறதுல 64 எங்க வந்தாலுமே அது அருமையா வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 45. இந்த 45ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும். அதை வந்து தீர்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன குழந்தை வந்து அதை தீர்த்து வச்சுட்டு போயிடும். எப்படிங்க? ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுட்டு போயிடும். அது மாதிரி குழந்தைங்க ஃபேமிலிக்குள்ள அப்படியே துள்ளி விளையாடும். பேரன் பேத்தி தாத்தா பாட்டி எல்லாத்துக்குள்ளயும் நல்ல ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடியது. இந்த கல்யாணம் ஆயிட்டு இந்த குழந்தையெல்லாம் இன்னும் ஆகல, 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இந்த 45 அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 45ங்கிறது ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடிய நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 56. இந்த 56ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணும்னா பாருங்க, ஒரு வேலை சுறுசுறுப்பா நடக்கும், பெரிய வேலையா இருக்கும். 2 நாள் ஆகும் இந்த வேலையை முடிக்கிறதுக்குன்னு பார்த்தா நீங்க ஒரே நாள்லயே முடிச்சிருவீங்க. 10 நாள் ஆகும்னு நினைச்சா 5-6 நாள்லயே முடிச்சிருவீங்க. அதாவது பாதி வேலையை எப்படி எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா முடிப்பீங்க அப்படிங்கிறது இந்த 56ஆம் நம்பர் பயன்படுத்துறவங்களுக்கு அது உண்டான குணம். இப்ப பாருங்க, சும்மா ஓபியா அடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பாருங்க, கவனிச்சு பாருங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா டீ சாப்பிட போறது, தம் அடிக்க போறது அப்படின்ட்டு போய் வெட்டி நாய் பெஸ்ட்லாம் வருவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்ல கரெக்டா இருப்பாங்க. பாருங்க, அது யாரெல்லாம் கரெக்டா இருக்காங்களோ அவங்களோட நம்பர்ல பாருங்க, ஒண்ணு வண்டி நம்பர்ல 56 இருக்கும், இல்ல அவங்க மொபைல் நம்பர்ல 56 இருக்கும், இல்ல அவங்க நேம்ல 56 இருக்கும், இல்ல 56ஆம் நம்பர் வீட்டுல கூட குடியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது அவங்களுக்கு அந்த 56ங்கிறது சம்பந்தப்பட்டு கண்டிப்பா வரும். அப்ப கடகடன்னு வேலை முடிக்கக்கூடிய ஒரு வேலை அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 56ல இருக்கு. சரிங்களா? அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 20. இந்த 20ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, லைஃப்ல வந்துங்க ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் கொடுக்கும். எப்படிங்க? லைஃப்ல எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுத்து, எப்ப நான் நினைச்சே பார்க்கலப்பா, இது ஒரு டிக்கெட் வாங்கினேன் விழுந்துருச்சு. எப்படிங்க? நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க லாட்டரி டிக்கெட்டு பத்தி எல்லாம் கொடுங்க அப்படின்னு. நானும் கூட சொல்லியிருந்தேன், இருங்க கூடி சீக்கிரம் கொடுக்குறேன்னு சொல்லி. அது தனி டாபிக்ங்க. இந்த எல்லா ராசிக்கும் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லாட்டரி டிக்கெட் ஸ்பெஷலா என்னென்னலாம் யார் யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், நீங்க இந்த தேதியில பிறந்திருந்தா எந்த மாதிரி எல்லாம் எண்கள் வாங்கணுங்கிறது உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அது ஸ்பெஷல் வீடியோவே. சரிங்களா? சரி, இந்த ராசிகள் எல்லாம் முடியட்டும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நம்பர் நல்லது பண்ணுதுங்கிறத பார்த்துருவோம். சரி, இந்த 20ஆம் நம்பருக்கு வரலாம். இந்த 20ஆம் நம்பருங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனசு யாருக்கெல்லாம் குழப்பமா இருந்து ஒரு தெளிவு இல்லாம இருந்து அப்படியே ஒரு டிப்ரெஷன்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த 20ஆம் நம்பருக்கு பயன்படுத்துறீங்கன்னா அதுல இருந்து சீக்கிரம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்துருவீங்க. பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிறைய பேருக்கு மெயினா இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, எப்படிங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவ என்னை விட்டுட்டு போயிட்டா, இவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்கள் வந்து கொடுத்து 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 அவ்வளவு சீக்கிரம் ரெடியாக வந்திருக்காங்க. அந்த மாதிரி லவ் ஃபெயிலியருங்கிறது மெயின். இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு ஏமாற்றம், வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு நடந்து அதோட வலி வேதனையில மனசு கஷ்டத்திலேயே யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த 20 அப்படிங்கிறத பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா அதுல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த 20. சரிங்களா? சரி,
அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 10. இந்த 10ஆம் நம்பரு பாருங்க, எல்லாமே எனக்கு லைஃப்ல இருக்கு. ஏதாவது உங்களை பார்த்து கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், ஏப்பா குடும்பம்லாம் பரவாயில்லையா, குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்காங்களா, குழந்தைகளாம் சொன்ன பேச்சு கேக்குதா அப்படின்னு எதை கேட்டாலும் ஓகேங்க, சூப்பருங்க, அருமைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த 10. 10ன்னு சொன்னாலே பரிபூரணம். எப்படிங்க? பரிபூரணம். எனக்கு எல்லாமே இருக்குப்பா, நிம்மதியா இருக்குப்பா, சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 10. இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசினதுல சொல்லியிருப்போம், அந்த விஜய் வந்து கில்லி படத்துல ஒரு டிஷர்ட் யூஸ் பண்ணுவாரு, 10ஆம் நம்பர் தான் இருக்கும். அதே மாதிரி 10ங்கிறது டெண்டுல்கர் கிரிக்கெட் பேட்லிங் யூஸ் பண்ணது. இந்த அவ்வளவு அற்புதமான எண் தான் வந்து 10. இங்க பாருங்க, வாட்ச்லயே 10 தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த 10ங்கிறது பரிபூர்ணம், அவ்வளவு அற்புதமான ஒரு வரங்களை கொடுக்கக்கூடியது. அதாவதுங்க, இந்த 10 எப்படி சொல்லலாம்னா, சூரியன் வந்து ரொம்ப உச்சத்துல பவரா இருக்காருன்னு வச்சுங்களேன், எவ்வளவு ஒளி பிரகாசமா இருக்கும் இல்லைங்களா, அந்த உச்சி பொழுதுங்கிற மாதிரி அவ்வளவு பிரகாசமா இருக்கக்கூடிய எண் தான் இந்த 10ஆம் நம்பர். சரிங்களா? அப்ப இந்த 10ஆம் நம்பரை எனக்கு வந்து வாழ்க்கையில நான் ரொம்ப லோவா இருக்கேன், நான் நல்லபடியா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த 10ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷலா இந்த மகர ராசிக்காரங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கடகடன்னு வேலை நடக்கும். சரிங்களா? சரி, அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 2. இந்த 2ஆம் நம்பருங்க, நான் பிறந்ததுல இருந்து கஷ்டம் தாங்க பட்டுட்டு இருக்கேன், ஒரு நல்ல முன்னேற்றமா இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் இன்னும் சந்தோஷமாவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணுங்க. இதுதாங்க ஒரு முதல் படி. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உயர்றதுக்கான முதல் படிக்கிட்ட இந்த 2ஆம் நம்பர் தான். இந்த 2ஆம் நம்பரை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வருவீங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தபடி ஏறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ஒரே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா இங்க பொள்ளாச்சிலேயே ஏகப்பட்ட பேரு, நான் சின்ன பையனா இருக்கிற காலத்துல இருந்து பார்த்திருக்கேன், ஒரே வேலை தான். அந்த வேலைக்கு காலையில இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிடுவாங்க, நைட் வருவாங்க, காலைல போயிடுவாங்க, நைட் வருவாங்க, வேற மாற்றமே இருக்காது. இதே ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரே வேலையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரே நூல்ல இத்தனாயிரம் ரூபாய் தான் சம்பளம், இந்த வேலை தான், இத்தனாயிரம் ரூபாய் தான் சம்பளம், இந்த வேலை தான், பரவாயில்ல, அதுக்குள்ளேயே வாழ பழகினவங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. எனக்கு ஒரு பெரிய மாற்றமே இல்லை, இப்படியே இருக்கிறேன், எப்பதான் மேல வருவேன்னு தெரியல, இந்த மாதிரி யாரெல்லாம் புலம்புறாங்களோ அவங்க எல்லாமே முதல்ல செய்ய வேண்டியது இந்த 2ஆம் நம்பர் அப்படிங்கறத பயன்படுத்த வேண்டியது. ஒண்ணு இல்ல, 2 2 2 2 4 தடவை எழுதுனீங்க, எதுனா கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்குங்க. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, 4 2 பயன்படுத்துறீங்க பாஸ்வேர்ட்ல போன்ல, அது கூட்டுத்தொகை 8. அப்ப என்ன ஆகும்? அது மகர வீடாவும் வருது. மகர ராசியோட ஓனர் யாருங்க? சனி பகவான். அவருக்கு உண்டான நம்பர் 8. அப்ப உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய எண்களை நீங்க இயக்க இயக்க உங்களோட ராசி இயங்க ஆரம்பிக்கும். உங்க ராசி உங்களுக்கு ராசி ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க மக்கள் கிட்ட நல்ல ஃபேமஸ் ஆயிருவீங்க. சரிங்களா? அப்ப இந்த வீடியோல சொன்ன எண்கள் எல்லாமே உங்களுக்கு எந்தெந்த எண்கள் எல்லாம் தேவைப்படுதோ அந்த எண்களை பயன்படுத்துங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த எண்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு அப்புறம் கமெண்ட்ல வந்து சார் நீங்க சொல்லவே இல்லை, இது எப்படி பயன்படுத்துறதுன்னு அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, மொபைல் நம்பர்ல பயன்படுத்தலாம், வண்டி நம்பர்ல பயன்படுத்தலாம், 2 வீலரா இருக்கலாம், காரா இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட போன்ல பாஸ்வேர்ட்லயும் பயன்படுத்திக்கலாம், ஏடிஎம் பின் நம்பர்லயும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிபேலையும் பயன்படுத்திக்கலாம். நம்பர்ல ஜிபே நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி எதுல வேணா பயன்படுத்திக்கலாம். ஒரு நோட் எடுத்து எழுதுனீங்கன்னா கூட அது வேலை செய்யும். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மகர ராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.